கரூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதியன்று நிகழ்ந்த தாவேகா பரப்புரை கூட்ட நெரிசலில் தன் குடும்பத்தில் இருவரை பரிதாபமாக இழந்த திரு பிரபாகரன் செல்வகுமார் அந்த துயர சம்பவத்திற்கு நீதியை கோரி சிபிஐ விசாரணை வேண்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவரது கோரிக்கையின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு வழங்கியது. ஆனால் இந்த நீதிக்கான போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும் போதே திமுகவின் ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் அவரை தொடர்பு கொண்டு வழக்கை வாபஸ் பெற்றால் பணம் வேலை தருகிறோம் என பேரம் பேசியதாக பிரபாகரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அவர் அந்த பேரத்தை மறுத்த பிறகு தான் வழக்கே தொடரவில்லை என சில ஊடகங்களில் தவறான செய்தி பரப்பப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் திமுக வழக்கறிஞர் இந்த வழக்கை மோசடியாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு என கருத்து உருவாக்கம் திரிக்க முயல்கிறார். இது உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையே திணிக்க முயலும் ஒரு அரசியல் தந்திரம் என பலர் கண்டிக்கின்றனர். ஏன் இவ்வளவு பதற்றம்? ஏன் பிரபாகரனை மிரட்டுகிறீர்கள்? ஏன் பணம் வேலை போன்ற ஆசை வார்த்தைகள் மூலம் வழக்கை வாபஸ் பெற முயற்சி? உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையே விஞ்ஞான ஊழல் என திரித்து பேசும் அளவிற்கு எதை மறைக்க, யாரை காப்பாற்ற இவ்வளவு அவசர அரசியல்? திமுக அரசின் தில்லுமுள்ளு இன்னும் முடியவில்லை. இன்று நீதியே திமுக அரசுடன் போர் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளது. பிரபாகரன் தனது தாயாருடன் பாதுகாப்பு கோரி காணொலி மூலம் வேண்டுகோள் வைத்துள்ளார். அவருக்கு சிறு கீறல் விழுந்தால் கூட அதற்கான முழு பொறுப்பு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் மேல்தான் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் நீதிக்காக போராடும் ஒரு குடிமகனின் உரிமையை அழுத்தும் அரசியல் நியாயத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. பிரபாகரனின் உரிமை, அவரது துயரத்தின் மதிப்பு மற்றும் நீதியின் நம்பகத்தன்மை இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் ஜனநாயகத்தின் சோதனை கல்லாக மாறி உள்ளது. வணக்கம், நான் தான் பிரபாகரன் பேசுறேன். போன 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான், என் பாப்பா, என் மாப்பிள்ள 3 பேரும் போனோம். போனதுல 2 பேரும் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க, எதனால இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால பாத்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே பாத்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். இப்ப நேத்து காலையில பாத்தீங்கன்னா டிஎம்கேல எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் இந்த மாதிரி 20 லட்ச ரூபாய் பணம் தரோம், வேலை வாங்கி தரோம், அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. நான் சரின்னு சொல்ல, சரி நான் கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். இப்ப பாத்துட்டீங்கன்னா காலையில நியூஸ்ல இந்த மாதிரி போகுது, பிரபாகரன்றவரு இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன். இந்த மாதிரி என் பேர் தான் போடுறாங்க. பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க. அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்றவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கும் நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கு. இப்ப என் குடும்பத்துல எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். இவங்க இதெல்லாம் பண்றவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. எனக்கு எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். அதுக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் உத்தரவு. அது எனக்கு சொல்ல தெரியல, நீங்க தான் பார்த்து பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.